ஒரு டேஸ்ட்டான பாசிப்பயிறு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பாசிப்பயிரை வறுத்துட்டு வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு ஒரு ப்ரெஷர் பேனில் இல்லை குக்கரில் வேக வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக சோம்புத்தூளும் கொஞ்சம் கல்பாசியும் மட்டும் போட்டுக்கோங்க. வேறு பட்டை கிராம்பெல்லாம் கூட தேவையில்லை. கல்பாசி வாசனையே நல்லாயிருக்கும். இது கூட வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை கட் பண்ணி போட்டுக்கோங்க. இஞ்சியும் பூண்டும் கொஞ்சமாக வதக்கி அதில் போட்டுக்கோங்க தட்டி. அது கூட ஒரு தக்காளி சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்ருங்க. இது எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட குழம்பு மல்லித்தூள் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 1½ டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மல்லித்தூள் போட்டுட்டு கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க. பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு செஞ்சிங்கன்னா அது ஒரு வாசனையாக இருக்கும். இது வேறு மாதிரியான ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். இதை நீங்கள் சப்பாத்தி கூடயும் சாப்பிட்லாம். புட்டு கூட சாப்பிட்றதுக்கு இது கடலைக்கறியை விட இது இன்னொரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை செய்து பாருங்கள். ஏன்னா பாசிப்பயிறு நல்ல சத்து உள்ளது. அது வேகிறதும் ஈஸி. நமக்கு கொஞ்சம் நேரத்திலேயே இந்த டிஷ்ஷையும் ரெடி பண்ணிட முடியும். அதனால் இது மாதிரி ஒரு கிரேவி செஞ்சு அதை சப்பாத்தி கூட அல்லது புட்டு இந்த மாதிரி டிஃபன் கூட நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை இதை நீங்கள் செய்து பாருங்கள்.